ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை. இன்னைக்கு நம்ம இன்ஜினியர் மளிகையில் எதை பற்றி வீடியோ பார்க்க போறோம்னா, அதிக அளவில் லெமன் டீ போடுறது எப்படி அப்படிங்கிற வீடியோ பார்க்க போறோம். புதுசாக பார்க்க போறோம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனலில் மளிகை கடை, ஹோட்டல், ஜூஸ் அண்ட் நிறைய லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிசினஸ் ஐடியாஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ஏற்கனவே ஹோட்டலில் டீ போடுறது எப்படி, காஃபி போடுறது எப்படி, பாதாம் மில்க் போடுறது எப்படி, இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் இருக்கும். லாக்டவுனில் எங்கள் ஹோட்டலில் நடத்தின ரெசிபிஸ் எல்லாமே கற்றுக் கொடுத்தேன். இட்லிக்கு மாவரிக்கிறதுலேருந்து பிரியாணி, பரோட்டா. நீங்கள் சிம்பிளாக தள்ளுவண்டி கடை வைக்கணும், ஹோட்டலில் வைக்கணும்னா கீழே பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்க. இப்போ வந்து லெமன் டீ, சரிங்களா? லெமன் டீலேயே ஹோட்டலில் பேக்கில் போடுறது எப்படின்னு ஒரு இது கற்றுக் கொடுத்தேன். அப்புறம் வீட்டில் ஒரு டம்ளர் மட்டும் போடுறது எப்படி அப்படிங்கிறதையும் கற்றுக் கொடுத்தேன். இன்னைக்கு வந்து நிறைய அளவில், சரிங்களா, ஹெவியாக பண்ணணும். நீங்கள் ஒரு கேனில் கட்டி சைக்கிளில் போய் லெமன் டீ சாயங்காலம் பிஸ்னஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்லேயே ஒரு ஃபங்க்ஷன் வருது, நைட் ஃபங்க்ஷன், பர்த்டே பார்ட்டி பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் நைட் வைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து லெமன் டீ போட்டு குடிக்கலாம். லெமன் டீக்கு இருக்கிற கஸ்டமர் வந்து லெமன் டீ தவிர வேறு எதுவுமே தொட மாட்டாங்க. ஏன்னா லெமன் டீ வந்து அந்த அளவு ரீச், சரிங்களா? இப்போ நான் வந்து உங்களுக்கு 1 லிட்டர் மட்டும் போட்டு சொல்லி தர போறேன். நீங்க வந்து எத்தனை லிட்டர்னாலும் உங்க பிசினஸ்க்கு ஏற்ற மாதிரி, உங்க ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி பெருக்கிக்காங்க, சரிங்களா? நீங்க டீ கடை மாதிரி தான் வைக்கணும்னா பிளேலிஸ்ட் போய் பாருங்க, கம்ப்ளீட் டீடைல் இருக்கும், ரைட்டுங்களா? இப்போ நம்ம வந்து இன்னைக்கு வந்து 1 லிட்டர் போட போறோம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 1 லிட்டர் மெஷர் பண்ணி எடுத்த தண்ணியை வந்து சேர்த்துக்கிடலாம். இப்போ நம்ம வந்து 1 லிட்டர் சேர்த்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து கேஸ் ஆன் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தண்ணி வந்து நல்லா கொதிச்சுட்டு, சரிங்களா? இப்போ நம்ம வந்து டீ தூள் சேர்க்க போகிறோம். டீ தூளோட மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னா, 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து 2 கிராம், சரிங்களா? நம்ம வந்து வீட்டில் இன்ஸ்டண்டா போடுறோம்ல, இந்த டீ தூள்ல வந்து 1 லிட்டருக்கு வந்து 2 கிராம் சேருங்க. இது வந்து 1 ரூபாய் டீ தூள் 1.8 கிராம் இருக்கும், சரிங்களா? இது வந்து ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 கிராம் கண்டிப்பாக மெஷர்மெண்ட் படி கரெக்டாக இருக்கும். அதிகமாக சேர்த்தா நல்லா இருக்காது. 2 கிராம் எப்படியாவது மெஷர்மெண்ட் எடுத்துக்காங்க. உங்களுக்கு 1 ரூபாய் பேக்கெட் கிடைக்கல, இல்லைன்னா இந்த கிராம் வந்து நாலு பேர் இந்த பேக்கெட்ல மாறுது அப்படின்னா நீங்க வந்து 10 கிராம் பேக்கெட் எடுத்து அதை வந்து 5ஆ பிரிச்சு கூட சேர்க்கலாம், ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து டீ தூள் வந்து சேர்த்துடலாம். இப்போ நம்ம டீ தூள் வந்து நல்லா கொதிக்கணும். கொதிச்சு அந்த டீ எல்லாமே, டிகாசன் எல்லாமே நல்லா தண்ணியில இறங்கணும், சரிங்களா? எல்லாமே மெஷர்மெண்ட்டோட செய்வேன். டீ தூள் வந்து கண்டிப்பா மெஷர்மெண்ட் படி தான் பண்ணி ஆகணும். இப்போ சில கம்பெனிஸ்ல சில இடத்துலலாம் டீ லெமன் டீ கொடுப்பாங்க, மெஷர்மெண்ட் தான். மெஷர்மெண்ட் மிஸ் ஆனால் டீ வந்து லெமன் டீ வந்து செட் ஆகாது. மற்ற டீ கூட போட்டலாம், கண்டிப்பா மெஷர்மெண்ட் தான், ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டீயோட கலர் வந்து சூப்பராகவே தெரிஞ்சுட்டு, டிகாசன் வந்து நல்லா வெந்நில இறங்கிட்டு, இப்போ நம்ம வந்து சுகர் சேர்க்க போகிறோம், சரிங்களா? சுகர் வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு எல்லா வீடியோலையும் மெஷர்மெண்ட் படி சொல்லியிருப்பேன். 1 லிட்டர் டீ, காஃபி, பாதாம் மில்க் இந்த மாதிரி ஹாட்டாக குடிக்கிற எதுக்குமே 100 கிராம், சரிங்களா? 100 கிராம் சுகர் வந்து சரியா இருக்கும். இப்போ வந்து நம்ம 100 கிராம் சுகர் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம நல்லா சுகரை வந்து கரைச்சி விட்டுறலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சுகர் வந்து நல்லா கரைச்சி எடுத்துட்டோம், சரிங்களா? சுகர் கரைஞ்சிட்டு எல்லாமே ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம வந்து லெமன் ஜூஸ் சேர்க்க போகிறோம், சரிங்களா? லெமன் ஜூஸ் சேர்க்கறது தான் முக்கியமானது. 1 லிட்டர், சரிங்களா? 1 லிட்டருக்கு வந்து எவ்வளோ லெமன் ஜூஸ் விடணும் அப்படின்னா கரெக்டாக 50 ml விடணும், சரிங்களா? இது வந்து 60 ml ஸ்கூப்பு, ஒரு 10 ml குறைச்சி எடுத்திருக்கேன் விஷுவலா. 50லேருந்து 55 ml வந்து கரெக்டாக இருக்கும், ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துடலாம், சரிங்களா? லெமன் ஜூஸ் வந்து புழிஞ்சி கொட்டை இல்லாமல் வச்சிருக்கேன். இப்போ நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்தாச்சு. இப்போ நான் எத்தனை லெமன் எடுத்துருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து 2 லெமன் வந்துருக்கு, ஓகேங்களா? 2 மீடியம் சைஸ் லெமன் வந்து கரெக்டாக ஒரு 50லேருந்து 55 ml ஜூஸ் கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம லெமன் ஜூஸ் ஊற்றினோடனே டீயை வந்து கொதிக்க விட வேண்டாம். லைட்டாக அப்படியே ஒரு பபுள்ஸ் மாதிரி வந்த உடனே நம்ம வந்து புதினா போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம லெமன் டீ வந்து நல்லா பபுள் வர ஆரம்பிச்சிட்டு இப்போ வந்து எல்லா ப்ராசஸ் முடிஞ்சிட்டு இப்போ வந்து நம்ம கொஞ்சம் புதினா இலை, சரிங்களா? புதினா இலை கொஞ்சமாக ஒரு 10-15 இலை போதும், ஒரு வாசனைக்கும் ஒரு ஃப்ளேவருக்காக. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம லெமன் டீ வந்து ரெடி. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து என்ன கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பிஸ்னஸாக எடுத்து பண்ணணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெஷர்மெண்ட் படி கரெக்டாக பண்ணுங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தேடி வந்து உங்கள் ஊரில் கஸ்டமர் உங்கள்கிட்ட லெமன் டீ குடிப்பாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு லெமன் டீ, சரிங்களா? நம்ம லெமன் டீயோட லுக் எப்படி இருக்குன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சூப்பரான லெமன் டீ ரெடி. பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும், அந்த அளவு கரெக்டாக இருக்கும். காரணம் என்னன்னா மெஷர்மெண்ட் தான். அந்த டீ தூள் வந்து இத்தனை கிராம் தான் போடணும். இந்த மாதிரி சேர்த்து பாருங்க, உங்கள் லெமன் டீயோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லோ இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், மளிகை கடை வைக்கணும், ஹோட்டல் வைக்கணும், இந்த மாதிரி தள்ளுவண்டி கடை எதுவும் போடணும் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க, ரொம்ப பிரோஜனமா இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.